இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதித்தாலும் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால அதில் லாபம் பார்க்காம இருக்கிறோம். தேவன் வேலையை கொடுத்துட்டார்ல, நல்ல ஸ்கூலை கொடுத்துட்டாரு, காலேஜை கொடுத்துட்டார்ல, நல்ல சபையை கொடுத்துட்டார்ல, அப்போ தேவன் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை லாபத்தை கொடுப்பார்னு நம்ம எந்த வேலையும் செய்யாமல் உழைக்காமல் படிக்காமல் இருந்தால் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம்ம லாபத்தையும் பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் அடைய முடியாது. ஏன்னா சில பேர் தேவன்கிட்ட இது எனக்கு வேணும்னாலே வேணும்னு கேட்குறாங்க. இவங்க தான் எனக்கு கணவனாக வேணும், இவங்க தான் எனக்கு மனைவியாக வேணும், இந்த வேலை வேணும், குடும்பம் வேணும், நிலங்கள் வேணும், வீடுகள் வேணும், வசதிகள் வேணும், இப்படி எத்தனையோ விஷயத்த பிடிவாதம் கேட்குறாங்க. தேவனும் கேட்டதை கொடுத்துட்றாரு. ஆனால் கேட்டதை அடைஞ்சதுக்கப்புறம் கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ இல்லை படிப்புகள் பதவிகள் இந்த மாதிரி கேட்டதில் சுத்தமாக ஆர்வமே இல்லாமல் நடக்கிறாங்க. ஒழுங்காக வேலை செய்யவும் மாட்டிக்கிறாங்க. தேவன் கொடுத்ததை முதல்ல நம்ம மதிக்க பழகணும். அப்போ தான் மறுபடியும் நம்ம வேண்டிக் கொள்கிறத தேவன் நமக்கு கொடுப்பாரு. அப்போது சோம்பேறித்தனமும் அசால்ட்டாக இருக்கிறதும் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதில்லை. சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஆனால் அது ஒரு நாள் இருந்துட்டு போயிடணும். வாழ்க்கை முழுவதும் சோம்பேறியாக அசால்ட்டாக இருந்தால் நம்மளை எப்படி தேவன் உயர்த்துவார், சந்தோஷமாக வாழ வைப்பார். அதனால் தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டது எதுவாக இருந்தாலும் அதை மதித்து அதுக்காக ஆர்வத்தோடு நம்ம வேலை செய்யும் போது தான் நாம் அதில் லாபத்தை பார்க்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஆமேன்.